பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 46வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென், பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, என்னுடைய ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, என்னுடைய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பங்களில் இனியும் தாமதிப்பது இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ரட்சிப்பு என்றால் மீட்கப்படுதல் என்று அர்த்தம். சோத்திரம். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, கண்ணீர்களிலிருந்து, புலம்பல்களிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ரட்சிப்பை கொடுப்பேன், என்னுடைய மீட்பை கொடுப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மீட்பு இனி தாமதிப்பது இல்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எந்த காரியத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்தின், ஒருவேளை எழுத்தின் பிரகாரம் சேல்வேஷன் இதுவரைக்கும் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்கன்னா, கர்த்தர் அவர்களையும் இனி தாமதிக்காமல் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இரண்டாவது, ஒருவேளை உங்க குடும்பங்களில், உங்கள் வாழ்க்கையில் எவைகள் மீட்கப்பட வேண்டுமோ அவைகளையும் நான் நிச்சயம் மீட்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு எனக்காய் சாபமான சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே, அவருடைய தழும்புகளினால் இன்றைக்கும் அந்த மீட்பு எனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் மேல் அந்த மீட்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிரைஸ் காட். எவைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எவைகளிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தில் ஒரு முழுமையான ரட்சிப்பு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளில் நான் இனி என் ரட்சிப்பை தாமதிப்பதில்லை, சீக்கிரத்தில் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், சில மீட்பு தேடி வரப்போகிறது, சில ரட்சிப்பு தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. எவைகள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எவைகளில் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள்? எவைகளில் தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லாமல், மேலே வருவதற்கு சோத்திரம் முடியாமல், அநேக காரியத்தை நினைச்சு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மீட்பு இனி தாமதிப்பதில்லை. Praise God. Hallelujah. நிறைய கடன் பிரச்சனையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மீட்பு இனி தாமதிப்பதில்லை. உங்க வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆரம்ப நாட்கள்ல நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையின் மீட்பு இனியும் தாமதிப்பதில்லை. ஒருவேளை உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத சில கணவர்மார்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சகோதரியே, என் மீட்பு, என்னுடைய ரட்சிப்பு இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கையின் பிரயாசத்தில் சோத்திரம் பாதாளத்தில் விழுந்தது போல திரும்ப எழ முடியாத உயரத்துல, சோத்திரம் பள்ளத்துல, ஆழத்துல விழுந்த நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மீட்பு இனி தாமதிப்பதில்லை. ஓ, பிரைஸ் காட். ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய ரட்சிப்பு உங்கள் வீட்டின் மேல் இறங்கி வரப்போகிறது. தேவனுடைய மீட்பு உங்க வீட்டின் மேல் இறங்கி வரப்போகிறது. சகேயுக்கு சொன்னார்ல, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஓ, பிரைஸ் காட். உங்க வீட்டின் மேல் அந்த ரட்சிப்பு கடந்து வரப்போகிறது. பைபிளை வாசிக்கிறோம், இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்னொரு வசனம் சொல்லி இருக்கிற, ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் செபிக்க செபிக்க உங்களை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய கரம் உங்களுக்காய் வெளிப்பட போகிறது. அந்த கரத்தின் வல்லமையை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். கண்களை மூடி செபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது.
சில மீட்பை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கரத்தின் வல்லமையை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். தேவ பிள்ளையே, எவைகளில் சிறைப்பட்ட நிலைமையில், எவைகளில் குழியில் விழுந்த நிலைமையில் மீட்கப்படாமல் இருக்கிறீர்களோ, உங்கள் குடும்பத்தில் யார் மீட்கப்படாமல் இருக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ரட்சிப்பை இனியும் தாமதிப்பதில்லை. நான் சீக்கிரத்தில் மீட்பை தருவேன். என் ஜனத்தை மீட்கிற நாட்கள் வந்தது என்று கர்த்தர் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால அந்த மீட்பு இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இதுவரை தாமதித்துக் கொண்டிருந்த சில ரட்சிப்பை அவர்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தர் கட்டளையிட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமை வெளிப்படட்டும். பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இதுவரை பார்க்காத ரட்சிப்பை பார்க்க போகிறீர்கள். மீட்கக்கூடிய கரம் உங்கள் மத்தியிலே தாமதிக்காமல் இறங்கி வரப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களை பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை இந்த ரட்சிப்பு தாமதிக்காம தூக்கிவிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.